ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். திரும்ப படிக்கின்றேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமாம். உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, நல்லது நடக்கும். அதுதான் இப்படிப்பா சொல்கிறோம். நல்லது நடக்குங்க, நல்ல காலம் பிறந்துருச்சுங்க அப்படின்னு எப்படி உலகத்தில் இந்த ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ, வேதம் அதை காட்டிலும் சிறப்பாக சொல்லுகின்ற ஒரு காரியம், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லலை. ஸ்பெஷலாக யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆகவே நம்ம இப்போது எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டு போகிறது கிடையாது. உங்களுக்கு நல்லது நடக்குங்க, நல்லது நடக்குங்க, எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆகவேதான் நீதிமொழிகளை எழுதின ஆக்கியன் கூட 13:21 அவர் சொல்கிறாரு, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. உங்களுக்கு நல்லது நடக்கும், ஒரு கேடும் வராது. சொல்லுங்கள், ஒரு கேடும் வராது. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு கேடும் வராது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சமீப நாட்களாகவே ஒரு மாதமாகவே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமராக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கின்ற பல நாட்டின் பிரதமராக இருக்கட்டும், நாட்டின் நிதி நிர்வாகத்தெல்லாம் மனதில் வைத்து கொண்டு, சில பற்றாக்குறைகள்லாம் மனதில் வைத்து கொண்டு என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ஒருவேளை லாக்டவுன் அறிவிக்கப்பட்டாலும் அறிவிக்கப்படலாம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இதை பார்த்து ஃபீல் பண்ண வேண்டாம். வேதம் சொல்லுது, யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நீதிமானுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆகவே எந்த பிரதமராக இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஆயிரும், உங்களுக்கு அப்படி ஆயிரும்னு யாராவது எளிமை நின்று ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உடனே அப்படிங்களா, வரப்போகுதா, ஏற்கனவே பாடுபடுத்தினாங்க ஏன் நம்மளை, இன்னும் வரப்போது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நியூஸை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் சொல்லணும், எனக்கு நன்மை உண்டாகும், எனக்கு ஒரு கேடும் வராது. நான் கேட்குறேன், இன்றைக்கி விலைவாசி ஏறிட்டு தான் போகுது. யாராவது வீட்டில் சமைக்காமல் இருக்கிறீர்களா? விலைவாசி ஏறிட்டு தான் போகுது. வாகனத்தில் போகாமல் இருக்கிறீங்களா? அப்போ தான் வாகனத்தில் போகிறோம், அப்போ தான் எல்லா இடத்துக்கும் இப்போ பிரயாணம் செய்கின்றோம், பயணம் செய்கின்றோம். விலைவாசி ஏறதுனால வீட்டில் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அப்படி தேவன் உங்களை விட மாட்டார். நீதிமான்களாகிய உங்களுக்கு நன்மை உண்டாகும், நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. இப்போ நீதியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நீதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. எந்த திராணி என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு குற்ற உணர்வும், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும், தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு திராணிக்கு பெயர் தான் நீதி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த நீதியை தான் தேவன் ஏதேன் தோட்டத்தில் கொடுத்திருந்தார். ஆதாமும் ஏவாள் அவங்க இந்த தோட்டத்தில் வாழும்போது, ஏதேன் என்று சொன்னாலே இன்பம் நிறைந்த ஒரு இடம். அவங்கள எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வச்சார்? இன்பம் நிறைந்த ஒரு இடத்துல வாழ வச்சார். அது மட்டும் இல்லாமல் தேவனோடு இருந்தார்கள், தேவனுடைய குரலை கேட்டார்கள், தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டார்கள், தேவனுடைய நடத்துதலை அவர்கள் பார்த்தார்கள். எல்லாவற்றையும் தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதிகமாக இருந்துச்சு. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு தான் மனிதனுடைய வாழ்விலே அநேக விபரீதங்கள் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. மனிதன் தேவனை விட்டு பிரிய ஆரம்பித்தான், மனிதன் தேவனை விட்டு விலக ஆரம்பித்தான். தேவனை விட்டு மனிதன் பிரிந்ததினால், விலகினதினால் ஏற்பட்ட விபரீதங்கள் ஏராளமாக மனிதன் இந்த பூமியில் சந்திக்க ஆரம்பித்தான். ஆனால் தேவனாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம், மனிதன் இழந்து போன நீதியை மனிதனுக்கு திரும்ப தருவதற்காக. திரும்பவும் மனிதன் தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு குற்ற உணர்வும், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும், தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தைரியமாக திரும்பவும் மனிதன் தேவனோடு இணைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய குறிக்கோளாக இருந்தது, தேவனுடைய திட்டமாக இருந்தது, தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆகவேதான் பாருங்கள், இரத்தத்தின் மூலமாக மனிதன் தேவனிடத்தில் வரக்கூடிய வழிகளை தேவன் உருவாக்கினார். முதல் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, அதனுடைய தோல் உடையை எடுத்து
தேவன் மனிதனுக்கு உடுத்தினதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ முதலாவது தேவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாடம், பெரிய ஒரு சத்தியம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இரத்த பாடம், இரத்த வழிகள், இரத்த மார்க்கத்தை மனிதனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தார், ஆதாம் அவருடைய வம்சத்துக்கு கற்றுக் கொடுத்தார், காயினுக்கு கற்றுக் கொடுத்தார், ஆபேலுக்கு கற்றுக் கொடுத்தார். அது நிமித்தமாக ஆபேல் தேவன் என்ன விரும்பினாரோ அதற்கேற்ற ஒரு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்ததன் மூலமாக தேவன் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும்போது ஆதாம் தன்னுடைய சந்ததிகளுக்கெல்லாம் இரத்தத்தை பற்றி கற்றுக் கொடுத்தார். இரத்தத்தை பற்றி கற்றுக் கொடுத்தது நிமித்தமாக தான் நோவா என்ற ஒரு மனிதன் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து, மிகப்பெரிய வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் இரத்தத்தை குறித்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த இரத்த பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா எப்படி மனிதன் இரத்தத்தினால் தேவனிடத்தில் நெருங்க முடியும், இரத்தம் சொந்தது இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்பது தேவனுடைய சட்டமாக இருந்தது. வேதத்தில் லேவியராகமம் என்ற ஒரு புஸ்தகமே பலி முறைகளை பற்றி ஏராளம் சொல்லப்பட்டது. இந்த பலி முறைகளை எப்படி அவங்க ஃபாலோ பண்ணணும், எப்படி கடைப்பிடிக்கணும், எதின் அடிப்படையில் அவர்கள் தேவனிடத்தில் வர முடியும், வர வேண்டும் என்பதெல்லாம் பற்றி தேவன் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். பிற்பாடு புதிய உடன்படிக்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி முழு உலகத்துக்கும் மன்னிப்பை ஏற்படுத்தினார். முழு உலகமும் தேவன்கிட்ட வரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தேவன் உண்டு பண்ண ஆரம்பித்தார். அவங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை படிக்கும்போது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் கீழாக தேவனாகிய கர்த்தர் முழு மனுவர்க்கத்துக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு, இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும். சொல்லுங்க, இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும். ஆமென். தண்டனை ஆக்கினி தீர்ப்பு அதெல்லாம் பற்றி பேசல. என்ன பேசுகிற? இரக்கத்தை பெறணும், கிருபை அடைய வேண்டும், அதற்காக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நான் உங்களுக்கு காண்பித்தேன், பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனிதன் தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியல. என்று சொன்னால் பாவம் என்ற ஒன்று மனிதனுடைய வாழ்க்கையை ஆட்டி அலைகழித்து கொண்டிருந்தது. பாவத்தின் நிமித்தமாக எந்த ஒரு மனிதனும் தேவன்கிட்ட வர முடியல. போன வாரத்தில் காமிக்கும் போது எடுத்து காண்பித்தேன், மோசே கூட தேவனுடைய சமூகத்தில் வர தகுதியற்றவராக இருந்தார். பிற்பாடு அந்த மலையை தொட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுத்தார். யார் மலையை தொட வேணான்னு சொல்லுங்க, எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தார். அது மட்டுமல்ல, ஆரோனுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டது. சொன்னார், நீ ஆரோன், நீ பாட்டுக்க நேரங்கள் டக்கு டக்குன்னு உள்ள நுழைஞ்சிடாத, கிருபாசன தண்டை இருக்கின்ற மகா பிரதான அந்த இடத்துல நுழைஞ்சிடாத, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நுழைந்து விடாதே, எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல படிக்கின்றோம், ஆரோன் சாகாதபடிக்கு, மோசே சாகாதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் சாகாதபடிக்கு தேவன் மக்களின் வாழ்வை விரும்பினார். ஆகவேதான் தேவன் அவர்கள் கொடுத்த நீங்கள் சாகக்கூடாது, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இந்த வழிமுறைகளையும் தேவன் இந்த பிராயச்சித்த முறைகளையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். யாரெல்லாம் அந்த தேவன் ஏற்படுத்தின வழிமுறைகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தார்களோ அவர்கள் வாழ்விலே சுபிட்சத்தை பார்த்தார்கள். அதுவும் அந்த பிராயச்சித்தம் ஒரு வருஷத்துக்குரியது தான். திரும்ப அடுத்த வருஷம் அதே டைமில் ஆடு அடிக்கப்படணும், பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தின் மீது தெளிக்க வேண்டும். இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் தேவனிடத்தில் நீதிமான்களாக எண்ணப்பட்டார்கள், நீதிமான்களாக ஆக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு என்னையும் உங்களையும் நீதிமானாக்கி இருக்கிறது. இது டெம்பரவரி கிடையாது, நித்தியமாக நிரந்தரமாக தேவன் நம்மை அவருடைய இரத்தத்தினால் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆகவே தான் பழைய உடன்படிக்கை காலகட்டத்திலேயே
ஏசாயா என்ற பக்தன் சொல்றாரு, இது நிமித்தமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள், நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். கவனிங்க, ஒரு வருஷத்துக்குரிய அந்த பீரியடில் இருக்கிற அந்த மக்களுக்கே தேவன் நீதிமான்களாகி உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்வார் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு ஒரு வருஷத்துக்குரிய பிரயாச்சத்தம் கிடையாது. நிரந்தரமான தீர்வை கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், அவர்களுக்கு கிடைத்த நன்மைகளை விட நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் அது ஏராளம். ஆகதான் தைரியமாக சொல்கிறேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நான் கேட்குறேன், நீங்கள் நீதிமான்களா? அப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கே அவ்வளோ பாதுகாப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திச்சார்கள். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தமாக அந்த குடும்பம், ஒவ்வொரு குடும்பம், எபிரேயர்களுடைய குடும்பம்லாம் காக்கப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தமாக. நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகின்றோம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் நீதிமான்களே. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான்லாம் பாவிங்க, நமக்கெல்லாம் இடம் இருக்குதா, நமக்கெல்லாம் தேவ சமூகத்தில் போக முடியுமா? நான் தைரியமாக சொல்கிறேன், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் நீதிமான்கள் தான். ஆகவே உங்களை பார்த்து சொல்கின்ற, நீதிமான்களாகி உங்களுக்கு நன்மை உண்டாகும், நல்லது நடக்கும். நீங்கள் உங்கள் வாயில் உச்சரிக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணும், நான் நீதிமான், எனக்கு நன்மை பலனாக வரும், நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். நம்முடைய தீமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்திருக்கிறபடினால் நமக்கு நன்மை உண்டாகும். நன்றாக புரிந்துக்கொள்ளுங்கள். இயேசு என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தபடினால், இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினபடினால், இயேசு என்னை மீட்டபடினால், இயேசு என்னை ரட்சித்தபடியினால் இன்றைக்கு நான் இயேசுவின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் தயவினால் நான் நீதிமானாக மாற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால் நான் நீதிமானாக மாற்றிருக்கிறேன். இது என்னுடைய திமிர் அல்ல, என்னுடைய கர்வம் அல்ல. நான் நீதிமான்னு சொல்வது இல்லை, என்ன திமிர் பிடிச்ச ஆள் மாரி பேசுகிறேன் இப்படி சொல்லலாம் இல்லைங்க. ஹம்பிள்னஸாக சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன். இது என்னால் உண்டான நீதி அல்ல, என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினால் உண்டானதல்ல, ஆவியினால் உண்டானது. அவதான் பாட்டு பாடணும், நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே தான் நான் நீதிமானாக மாறியிருக்கிறேன். என்னுடைய பிரயாசம் கிடையாது, என் கண் விழிப்பு அல்ல, எல்லாம் பை காட் கிரேஸ், அவர் நிமித்தமாக, அவருடைய கிருபையினால் இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பக்தியினால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லவில்லை. அநேக இடத்துல கிறிஸ்தவர்கள் எப்படியாவது பக்தியாக வாழ வேண்டும் என்று பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், நம்முடைய பக்தியினால் நாம் நீதிமானாக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளால் தான் நாம் நீதிமானாக முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே நம்முடைய பக்தியை கீழே இறக்கி வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை மேலே உயர்த்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ண வேண்டும், இயேசு கிறிஸ்துவை மேன்மையாக நாம் பார்க்க வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகள் இதை கருத்தில் கொண்டு தான், இதை மனதில் வைத்து தான் நம்முடைய பரமபிதாவை போட்டு வேதம் சொல்கின்றது, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். எடுத்து படிப்போம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7 படிங்க பார்க்கலாம். ஆகையால் 11, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன ஒரு வார்த்தை பாருங்க, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஏன்பா நான் மட்டும் அவனா அவ்வளோ கொடூரமானவனா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது தானே கொடுக்குறீங்க, நான் மட்டும் உங்களுக்கு நல்லதை கொடுத்துருவேனா, இல்லை கஷ்டத்தை கொடுத்துருவேனா, பிரச்சனையை கொடுத்துருவேனா? வேதம் சொல்கின்றது, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்கள் பிதா சொல்லுங்க, பக்கத்தில் உங்கள் பிதா சொல்லுங்க, எங்க அப்பா சொல்லுங்க, மை டேடி. ஆமென். எனது தகப்பன், எனது தந்தை.
மை ஃபாதர், எப்படி வேணாலும் அவரை பற்றி அழைக்கலாம், என்னுடைய தகப்பன். அப்பதான் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் நமக்கு நன்மையானவர்களை கொடுப்பது நிச்சயம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதித்தார். இயேசுவின் போதனை அதுவாக தான் இருந்துச்சு. அவருடைய மனதில் இருப்பது உனக்கு நன்மையை செய்யணும், உனக்கு நல்லது பண்ணணும். நல்ல கவனமாக இன்றைக்கும் தேவனுடைய மனதில், இயேசுவின் மனதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், உங்களுக்கு நல்லது பண்ணணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும். நம்முடைய அப்பாவுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் அதுதான். ஆனால் உலகம் தான் தப்பாக சொல்லிடுச்சு, யாருக்கு தீமை பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறார், யாருக்கு துரோகம் பண்ணலாம், யாரை கீழே தள்ளலாம், யாரை காலை உடைக்கலாம், யாரை கையை உடைக்கலாம், யாரை பிடிச்சி நரகத்தில் தள்ளலான்னு கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அப்படி போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் வேதம் போதிக்கிறது, அவர் பார்த்துட்டு இருக்கிறார், யாருக்கு நல்லது பண்ணலாம், நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டும் என்று சொல்லி நமது தேவனாய் கர்த்தர் நம் மீது வாஞ்சையாக இருக்கின்றார், நம் மீது ஆசையாக இருக்கின்றார். அதுதான் பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு நல்லது கொடுப்பார் என்று இயேசு சொல்லவில்லை. கொஞ்சம் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லல. தேவனுக்கு சித்தமானால் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் என்றும் வேதம் சொல்லல. நான் சொல்றேன், அவருடைய சித்தமே என்ன தெரியுங்களா? நீங்க நல்லா இருப்பது தான். உங்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். தேவன் நமக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்மைகளை தருவது, நன்மைகளை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அலாதி பிரியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற அத்தனை நீதிமான்களுக்கும் பொருந்தும். ஏன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை நீதிமான்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழாக வாழ்கின்ற எல்லாரும் எப்படி அழைக்கப்படுகின்றார்கள்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகதான் பாருங்க, உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லும்போது சொல்றாரு, பிதானா அப்பா, அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். பாருங்க, நன்மைகளை குறித்து வேதம் போதிக்கும் போது தீமைகளை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிச்சிருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, திரும்ப அந்த பகுதி போவோம், 7ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி போவோம். நான் படிக்கிறேன், ஒரு சில காரியத்தை படிக்கிறேன் பாருங்க. 8ஆம் வசனத்தில் படிக்கிறேன், 7லேருந்தே படிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? கொடுப்பானா? பாருங்க, அப்பம் என்பது நன்மை, கல் என்று சொல்லக்கூடியது தீமை. அப்ப இயேசு நல்லதையும் போதிச்சிருக்கிறாரு, கெட்டதையும் போதிச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு? அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இன்னொரு இடத்துல முட்டையை கேட்கிறவனுக்கு தேளை கொடுப்பானா? அப்ப கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல வரக்கூடிய கல், பாம்பு, தேளு, இது எல்லாம் என்ன நடக்குது? தீமையின் சக்திகள். கர்த்தர் சொல்றாரு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு நல்லது பண்ணணும், உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம். ஆகவே தான் சொல்றாரு, கல்லா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், தேலா இருக்கட்டும், அதை கொடுப்பது தேவ நோக்கம் அல்ல, நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் பாம்பை கொடுக்க மாட்டார், தேலை கொடுக்க மாட்டார், கல்லை கொடுக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், பரலோகத்தில் பாம்பு இல்லை, பரலோகத்தில் தேல் இல்லை, பரலோகத்தில் தீமையான எந்த ஒரு காரியமும் கிடையாது. நம்ம பரலோகத்தில் வந்து சேர்ந்து விட்டோம். பவுலுடைய வசனங்கள் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இந்த சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரீர பிரகாரமாக நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் பைபிளில் போடப்பட்டிருக்குது, நம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களில் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய ஸ்தானம் என்ன? இங்கே வந்து சரீர பிரகாரமாக இங்கே உட்கார்ந்துருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம் என்று சொன்னால் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பரலோகத்திலே பாம்பு இல்லை, தேள் இல்லை, அதெல்லாம் பூமியில தான். அதுதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் பங்கு பாம்பு தேள் அல்ல. நம்முடைய வாழ்வின் பங்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் பங்காக இருக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாம்பு, தேள், கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய வியாதி, பலவீனம், கடன் தொல்லை, இது எல்லாவற்றுக்கும் ஒப்பனையாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள். இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு பங்காக இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் அநீதிமான்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிமான்களாகிய நமக்கு நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்கின்றது. நீதிமான்களாகிய நமக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று போடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தற்காலிகமான நீதியை பெற்ற ஜனங்கள், அவர்களே பார்த்தீங்கன்னா அந்த நீதியிலே களி கூர்ந்தார்கள், நீதியிலே மகிழ்ந்தார்கள். அவங்களுக்கு கிடைச்ச தற்காலிக நீதியில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நான் சொல்ல, நமக்கு கிடைத்த தற்காலிக நீதி அல்ல, நிரந்தரமான நீதி நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிற பழைய ஏற்பாட்டு மக்களை தற்காலிக நீதியை பெற்றவர்களே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருந்திருப்பார்கள் சொன்னால், கிறிஸ்து இயேசுவினால் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு நீதி கிடைக்கப்பட்டிருக்கிறதே, அது நிமித்தமாக இரக்கத்தை பெறவும் கிருபை அடையவும் தைரியமாக வாங்க என்று எபிரேய ஆக்க நமக்கு பெரிய ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரே. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களாக நீங்களும் நானும் அதிகமாக களி கூற வேண்டும். அதிகமான நன்மைகளுக்கு நாம் காரணர்களாக இருக்கின்றோம். வேதத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் நீதியை பெற்றவர்கள் எப்படி பேசினார்கள்? சங்கீத புத்தகம் 27:13 போங்க. சங்கீத புத்தகம் 27:13 நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கெட்டு போயிருப்பேன், செத்து போயிருப்பேன், தீமைகளை அனுபவித்திருப்பேன். அது எல்லாமே ஈக்குவலாக வரும். இன்னும் ஒரு வார்த்தை பேசுகிறாரு பாருங்க, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மைகளை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆகதான் தேவ பிள்ளைகளே, இங்கே உட்கார்ந்திருக்கிற நம் எல்லாரும் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்காதுங்க, அது அவங்களுக்கு நடக்கும் இவங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கெட்டு போயிருப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை தேவன் மீது வைக்க வேண்டும், நம்பிக்கை தேவன் மீது வைக்க வேண்டும். சொல்லணும், என்ன சொல்லணும்னா, நான் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நன்மையை காண்பேன், நன்மையை காண்பேன், எனக்கு நல்லது நடக்கும், நன்மைகள் என் பலனாக வரும், நல்லது நீதிமானாக எனக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்படிதான் என்னுடைய வாழ்வு என்று சொல்லி நம்ம அப்படி பேச வேண்டும். இல்லைங்க, எனக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். கவனமாக கேளுங்க, இந்த கலப்படமான வார்த்தைகளை பேசக்கூடாது. கலப்படம் மிகப்பெரிய ஆபத்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனை பற்றி நன்மைகளை மட்டும்தான் நினைக்க வேண்டும். கர்த்தர் நல்லவரா? எஸ், நல்லவர். ஒரு தீங்கும் எனக்கு செய்யாதவர். என் மீது அவ்வளவு என் வாழ்விலே கர்த்தர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு மேலாகவே, நீங்கள் கற்பனை பண்ணுவதற்கு மேலாகவே கர்த்தர் நமக்கு நல்லவராக தான் இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லைங்க, நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார். இது கலப்படமான ஒரு தாட். தேவனை குறித்து ஒரே தாட்டில் போகணும். கர்த்தர் நல்லவர், தீமைகளுக்கு கர்த்தர் காரணம் அல்ல. என் வாழ்வில் தீமையை என் தேவனாய கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுகிறவர். வேதத்தில் நம்முடைய பக்தர்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள் எவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னா பிற்போக்கான சூழ்நிலைக்கு வந்தது, தேவன் அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணினார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். உங்கள் வாழ்வில் தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர்.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் என்ன நினைவு வச்சிருக்கிறாரு? சமாதானம், வாழ்வுக்குரிய எண்ணங்களை வச்சிருக்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கர்த்தர் என்னை குறித்து உங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்வில் தேவனுடைய எண்ணம் என்ன? ஒரே வார்த்தை, சமாதானம். சமாதானத்துக்குரிய காரியத்தை தான் தேவன் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் நினைத்து கொண்டிருக்கிறார். சமாதானத்துக்கான நினைவுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜீவனுடைய தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கணும். தாவீது சொல்றாரு, விசுவாசியாது இருப்பேன் என்று சொன்னால் நான் கெட்டு போயிருப்பையா அப்படின்றார். கவனமாக்கல, இன்னொரு வார்த்தை சொல்றேன், மறுமையிலே நான் நன்மையை காண்பேன் என்று சொல்லவில்லை. அழுத்த நிறுத்தமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லுகின்றேன். நான் நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்வு செத்த பிற்பாடு பரலோகத்தில் போய் நல்லது பார்ப்பேங்க. இங்கு தாவீது செத்த பிற்பாடு சொல்லல, ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால். அப்போ எதை விசுவாசிச்சாரு? இந்த பூமியிலே, இந்த உலக வாழ்விலே நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். இந்த உலகத்தில் பிசாசு இருக்கலாம், இந்த உலகத்தில் தீமைகள் இருக்கலாம், என்னதான் பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வந்தாலும் எனக்கு நல்லது தான் நடக்கும், நன்மை என் பங்காக வரும். அப்படி விசுவாசிக்கணும். செத்து பரலோது பணவிற்பாடு நன்மையை காண்பேன் என்று தாவீது இங்கு விசுவாசிக்கவில்லை, இம்மையிலேயே நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தார். எல்லாரும் சொல்லுங்கள், நான் இந்த பூமியிலேயே நன்மையை காண்பேன், இந்த ஊர்ல நன்மையை காண்பேன், இந்த ஏரியாவில் நன்மையை காண்பேன், எங்க வீட்டில் நன்மையை காண்பேன். ஆமென். பரலோகம் போன பிற்பாடு நடக்கும். கண்டிப்பாக இம்மையிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் 100 தனியான ஆசீர்வாதத்தை நிரப்புவார். ஆனால் தாவீது மறுமையை விட இம்மையிலே சொல்றாரு, ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஒருவேளை விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென். கவனிச்சிங்களா? அதாவது இந்த வார்த்தைகளை தாவீது சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது இப்படி பேசலை. ஜீவனுடைய தேசத்தில் நன்மையை காண்பேன்பா அப்படின்னு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது வீரவசனம்லாம் பேசலை. தாவீதோட லைஃபே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இல்லையா, மத்தளத்துக்காவது 2 பக்கம் அடி, ஆனால் எங்களுக்கு சுற்றிலும் அடின்ற மாதிரி தாவீதுக்கு சுற்றி 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 பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், பாடுகள், வேதனைகள் தான். எந்த நேரத்தில் எவன் அடிப்பான்னு தெரியாது. ஆனால் இப்பேற்பட்ட வாழ்விலையும் அவர் சொல்கிறார், நன்மையை காண்பேன். தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய வாழ்க்கை கூட சில இடத்துல கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டுருக்கலாம். நீங்கள் வேறு மாதிரி போயிட்டுருக்கும்போது உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தை விடுதலாக திருப்பி விடாதீர்கள். என்ன நடந்தாலும் எனக்கு நன்மை பலனாக வரும், என்ன நடந்தாலும் எனக்கு நன்மை தான் வரும் என்று விசுவாசிக்க வேண்டும். தாவீது சாதகமான சூழ்நிலையில் விசுவாசிக்கல, சூழ்நிலையே அவருக்கு பாதகமாக தான் இருந்துச்சு, பிரச்சனையாக தான் இருந்துச்சு. படிப்போம் பாருங்கள், சங்கீத புத்தகம் 27 நம்ம படித்தோம் இல்லையா? இப்போ 27 2ஆம் வசனம் போங்க. 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்ம 27 13ஆம் வசனத்தில் படித்தோம் இல்லைங்களா? ஆனால் 27 2ஆம் வசனம் படிப்போம் பாருங்க. என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். சூழ்நிலைகள் எப்படி இருந்தது தாவீதுக்கு? எல்லாம் சூப்பராக இருந்துச்சா? வெரி வெல்லாக இருந்துச்சா? இல்லை, வெரி பேடு. எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க, என் மாம்சத்தை அணுவா கொன்று போட, பட்சிக்க என்னை நெருக்குகையிலும் அவர்களே இடறி விழுந்தார்கள். யோசிச்சு பாருங்க, சத்துருக்கள். யார் சத்துருன்னு சொல்றாரு தெரியுங்களா? இந்த இடத்துல தாவீதுக்கு பெரிய சத்துருவாக இருந்தது சவுல். பெரிய சத்துருவாக இருந்தான். இந்த சவுல் தாவீது வாலிபனாக இருந்த காலகட்டத்திலேயே முழு மூச்சாக இறங்கி கொள்ளுவதற்கு சதி திட்டங்களை தீட்டினவன் தான் இந்த சவுல் ராஜா.
சாதாரணமாக பிளான் பண்ணலைங்க. ராஜாக்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கிற பிரதமர் இருக்கிறாரு பாருங்க, அவங்களுடைய அரசாங்கம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு பிரதம அரசாங்கம் அவங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சக்திகளையும் மையமாக வைத்து என்ன வேணாலும் அவங்களால செய்ய முடியும். அதே போல தான் சவுல் தாவீதுக்கு விரோதமாக பயங்கர சூழ்ச்சிகளை செய்தவர். தாவீது வாலிபனாக இருந்த காலகட்டத்திலே கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர். ஒரு பக்கம் குதிரை படை வீரர்களுடைய சூழ்ச்சிகள், இன்னொரு பக்கம் காலாட்படை வீரர்கள். எல்லாருமே பைபிளில் போடப்பட்டிருக்குது, சல்லடையில் சலிப்பது போல இன்ச் பை இன்ச்சாக தேடி வந்தாங்க. சாதாரணமாக இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த சொல்கிறாங்க ஹேக்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஹேக்கர்ஸ்க்கு மேற்பட்டவங்க தான் இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே சாதாரண ஆட்களே கிடையாது. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஆட்கள் சவுளுடைய படையில் இருந்திருக்கிறாங்க. எல்லாம் அணுவணுவாக தேடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேடுறாங்க. யாரை பிடிக்கிறதுக்கு? தாவீதை பிடிக்கிறதுக்கு, தாவீதை ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு ஆகவே தான் பாருங்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாக்கியத்தினுடைய கடைசி இந்த அதிகாரத்துடைய கடைசியில் சொல்கிறாரு, நானும் 11 படிக்கும் 10 படிக்கிறேன் பாருங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். என்ன வெளிச்சம் பாருங்க. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிடாதவர். தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் இயேசு உங்களை கைவிடாதவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். எல்லாமே பேடாக தான் போகுது, எல்லாம் பிரச்சனை தான். ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் எழும்பி ஒருத்தர் சொல்கிறாரு, நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால். அங்கே மாம்சத்தை எப்படி பட்சிக்கிறது, எப்படி அணுவாக பண்ணியிருப்பாங்க, செய்திருப்பாங்க. தாவீது லைஃபை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கும். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் நன்மையை காண்பேன். ஆமென் சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன். தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது எனக்கு நல்லது நடக்கும் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆமென் புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னு? எல்லா சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நல்லது நடக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை தான். நான் என்ன சொல்கிறேன், சூழ்நிலைகளே உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது, மோசமாக இருக்கும்போது, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம் விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிக்க வேண்டும். எனக்கு நன்மை பலனாக வரும், நான் நன்மையை காண்பேன். ஆமென். நான் சொல்கிறேன், நீதிமான்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்மையை காண்கிறவர்கள். அதுதான் சொல்கிறார் இல்லையா, உனக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. உறுதியாக விசுவாசித்தார் தாவீது, நன்மையை காண்பேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உறுதியாக நம்புங்கள், உறுதியாக விசுவாசியுங்கள், நீங்கள் நன்மையை பார்ப்பீர்கள். நீதிமான்களாகி உங்களுக்கு நன்மை பலனாக வரும், நன்மை வரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தை வாயினால் அறிக்கையிட்டார் தாவீது. சும்மா ஏதோ மனசுக்குள்ள மட்டும் சொல்லல, பேசுறாரு. நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பையா, இனி கொன்றுப்பாங்கயா, இனி ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. வாயில திறந்து பேசுறார். நீங்களும் வாயை கர்த்தர் எது கொடுத்துருக்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசுறதுக்காக தான். இல்லைங்க என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வேளை ஃபீவர் வர மாதிரி இருக்குது, கால் வலி வர மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், என்னதான் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், எனக்கு நல்லது மட்டும்தான் வரும், நன்மை மட்டும்தான் நடக்கும். நீதிமானுக்கு நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். உங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும், எனக்கு நன்மை தான் உண்டாகும், எனக்கு நல்லது தான் நடக்கும் என்று சொல்லி நம்மை பார்த்தே சொல்ல வேண்டும். வாயினால் எப்படி தாவீது அறிக்கையிட்டாரோ, நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வாயை திறந்து பேசணும், எனக்கு நல்லது நடக்கும். ஒருவேளை அப்படிலாம் பேசக்கூடாது. ஒருவேளை எனக்கு வேலைக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆமாம் புரிஞ்சுங்களா? சவுல் ஏறின அதே அரியணையில் தான் தாவீது ஏறினார். சவுல் பாருங்க, தாவீதை கொல்ல வேண்டும் என்று எத்தனித்தவன்,
கடைசியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கில்போவா மலையிலே சவுல் தற்கொலை செய்து கொண்டான் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். தாவீது வாழ்க்கை அப்படி இல்லை. தாவீது துரோகம் பண்ணின சவுளை கொள்வது கூட பயந்தார். ஐயோ, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் மேலே கை போட மாட்டேன். கூட இருக்கிற எல்லா போர் வீரர்கள்லாம் சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் தலையை வெட்டி வந்து போடணுமா, நீங்கள் என்னதெல்லாம் வெட்டி நான் கொண்டு உங்கள் முன்னாடி வந்து இறக்குறேன். தாவீதோடு கூட இருந்த ஆட்களமே உண்மையான பக்தர்கள், உண்மையான வீரர்கள், உண்மையான தொண்டர்கள், உண்மையான சேவகர்கள். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏமாற்று பேர் வழியெல்லாம் கிடையாது. உண்மை உள்ள ஆட்கள் எல்லாமே கூட இருந்தவங்கலாம் அடிக்கடி வசனத்தை பேசின ஆட்கள் எல்லாருமே. ஆனாலும் தாவீது கொஞ்சமோ யாருக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. சவுலை கொள்றதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கவே இல்லை. தாவீது பக்கத்தில் நெருங்கிட்டார். வந்து கடைசியில் ட்ரெஸ்ஸில் இருக்கிற கொஞ்சோன்னு கட் பண்ணிங்க பாரு, ராஜாவே சவுலே, ஏயா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுற, என்னை குலசின் ஏன் இப்படி தேடி பாரு, உனக்கு எனக்கும் ஒரு நூல் இலை தான், உன்னை போடுறதுக்கு கர்த்தர் எனக்கு எல்லா பர்மிஷன் கொடுத்துருக்கிறார். ஆனால் நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, உன் மேலே கை போட மாட்டேன். எவ்வளோ ஒரு மரியாதை! அபிஷேகத்தை கனம் பண்ணின ஒரு மனிதன். நீ யாராக இருந்தாலும், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, ஆனால் உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் கனம் பண்ணுறேன். ஆமென். சவுல் ரொம்ப நல்லவன்னு சொல்ல முடியாது. ஆனால் சவுல் நல்லவனோ கெட்டவனோ மோசமானவனோ அதெல்லாம் தாவீது பார்க்கல. தாவீது பார்த்தது எல்லாமே சவுலின் மேல் இருந்த அபிஷேகத்தை தான் பார்க்க ஆரம்பித்தார். ஆமென். நான் சொல்ல, உங்கள் மேலேயும் தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. அபிஷேகம் உங்களை நடத்தும், அபிஷேகம் உங்களை போதிக்கும், அபிஷேகம் நுகங்களை எல்லாம் முறிப்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். என்ன சொல்கிறேன்னா, சவுல் இவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருந்தாலும் தாவீது கொஞ்சம் கூட சவுல் மேலே கை போடுறதுக்கு பயந்தார், நடுங்கினார், அபிஷேகத்தை கனம் பண்ணினார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சவுல் இறந்த பிற்பாடு சவுலின் அதே சீட்டில் ஏறி உட்கார்ந்தார் தாவீது. இதற்கெல்லாம் காரணம் தாவீது தேவன் மீது வைத்த விசுவாசம். ஆமென். நீங்கள் சொல்ல, நன்மையை காண்பேன், என் நன்மை பலனாக வரும், எனக்கு ஒரு கேடும் வராது, என் வாழ்வு சூரிய பிரகாசத்தை போல இருக்கும், என்னுடைய பாதை நீதிமானுடைய வழியோ பாதையோ ராஜ வழிகள். ஆமென். விசுவாசிக்கணும், பேச வேண்டும். ஆகுதான் தேவ பிள்ளைகளே, உங்கள் மனதிலே பூமியில் உள்ள தீமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். பூமியில் ஏராளம் தீமைகள் இருக்கலாம். தேல் போன்ற பிரச்சனைகள், பாம்பு போன்ற பிரச்சனைகள், கல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதை பரலோக எண்ணங்களால் நிரப்புங்கள். ஆமென். பரலோக எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பரலோகம் நம்மை குறித்து என்ன சொல்லுதோ அதை உங்கள் மனதில் கொண்டு போய் பதிய வையுங்கள். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறபடியினால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நேராக உங்கள் மனதை செலுத்துங்கள். அந்த நன்மைக்கு நேராக உங்கள் மனதை கொண்டு போங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், தேவன் நமக்காக ஏராளமான காரியத்தை ஆயத்தம் செய்திருந்தாலும் கூட இவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடப்பது கிடையாது, தானாக நடப்பது இல்லை. சில பேர் அப்படி விசுவாசிப்பீர்கள் சொன்னால் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எதுவும் உங்கள் வாழ்வில் தானாக நடப்பது இல்லை. பக்கம் சொல்லுங்க, எதுவும் தானாக நடக்காது. அது ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், எதுவும் பழம் பழுத்து பாலில் விழுந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற ஏதாவது விழுந்து போயிட போது வாயை கொஞ்சம் முடி, தேவனுடைய வார்த்தையை பேசுப்பா அப்படின்னாரு. வந்து பழம் பழுத்து பாலில் விழுந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக விழாது. எதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடப்பது கிடையாது, தானாக நடப்பது கிடையாது. நம்முடைய மனதிலே தேவனுடைய வசனத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும். தாவீது தானாக நடக்கணும் வெயிட் பண்ணி உட்கார்ந்துருக்கல. யோவாப் மற்ற ஆட்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வெயிட் பண்ணுங்க, கர்த்தருடைய நேரத்தில் நடக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கல. வந்து தன்னுடைய நாவை, தன்னுடைய மனதை
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பினார். நான் நன்மையை காண்பேன், நான் நன்மையை காண்பேன், நான் நன்மையை காண்பேன், நன்மை பலனாக வரும். இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தவர். அவர் என்ன பேசினாரோ அதே போலவே ராஜாங்கத்தை பிடித்தார் தாவீது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய மனதிலே தேவனை குறித்த நல்ல எண்ணங்களால் நிரம்ப வேண்டும். தேவனை குறித்து எந்த ஒரு தீமையான எண்ணங்களை மனதில் கொண்டு போய் வைக்கவே கூடாது. என் தகப்பன், என் அப்பா, உங்கள் பிதா நன்மையானவை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதான் நம்முடைய மனதில் ஓடிட்டே இருக்கணும். எழுந்தா உட்கார்ந்தா போனா வந்தா நம்முடைய மனதில் என்ன ஓடும்னா, என் தேவன் நன்மையானவை தருவது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். நல்லது எனக்கு நல்லதை பண்ணுறது அதிக நிச்சயம். நம்முடைய மனது பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போல். பாருங்கள், காரில் ஏர் கண்டிஷன் இருக்கும், சில காரில் ஏர் கண்டிஷன் இருக்காது, சில காரில் ஏர் கண்டிஷன் இருக்கும். ஒருவேளை உங்கள் காரில் ஏர் கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் நல்ல கூல் காற்று வருகிற ரொட்டேஷன்னா அதுக்கு நேராக திருப்பினீங்கன்னா நல்ல கூல் காற்று வரும். அதுக்கு ஆப்போசிட் பக்கம் திருப்பினீங்கன்னா காற்று கொஞ்சம் ஹீட்டாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் எனக்கு கூல் காற்று வேணும்னு சொல்லி உங்கள் டைரெக்ஷனை வேறு பக்கம் திருப்பிட்டிங்கன்னா, என்ன அது நானும் பார்க்குறேன், எனக்கு கூலிங்காகவே காற்று வரலன்னு நினச்சிங்கன்னா வரவே வராது. நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்கள் கையை கருத்தில் கொடுத்துருக்கிறாரு, மைண்டை கொடுத்துருக்கிறாரு. காரில் உங்களுக்கு தெரியும், அதனுடைய திருகுதல் தெரியும். இந்த பக்கம் வேணுமா கூலிங் வேணால் இந்த பக்கம் வேணால் இந்த பக்கம் திருப்பணும், இல்லைனா எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், கூலிங் நல்லா வர ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு இப்படி தான் வேணும்னா அது உங்கள் பாடு, என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நம்ம தான் திருப்பணும் ஒழிய, இது கடவுளுக்கு தெரியாதா? எனக்கு கூலிங் வேணும்னு அவருக்கு தெரியாதா? கருத்துக்கு எனக்கு தெரியும் மகனே, உனக்கு கையை கொடுத்துருக்குறேன், மைண்டை கொடுத்துருக்குறேன், நல்ல காரையும் கொடுத்துருக்கேன், கார் நல்ல ஏசியும் கொடுத்துருக்கேன், ஏசி நல்ல கேஸையும் கொடுத்துருக்குறேன். உன் நல்ல கூலிங் வேணா அதுக்கு தகுந்த நீ திருப்பு. இல்லை அவருக்கு தெரியாது, அவர் திருப்ப மாட்டார், நீங்கள் தான் திருப்பணும். சொல்லுங்கள், நீங்கள் தான் திருப்பணும். புரியுதா? உங்களுக்கு எது வேண்டுமோ அதற்கு நேரம் உங்கள் வாயை நீங்கள் தான் திருப்பணும். உங்கள் வாயை ஏட்டிக்கு போட்டே மற்ற இடத்துக்கு நேரம் திருப்பிட்டிங்கன்னா, என்னது நல்லது நடக்கும்னு பார்த்தா எல்லாம் மோசமாகவே நடந்துட்டு இருக்குதே. ஆமாம், நீ திருப்பின டைரெக்ஷன் வேற எந்த பக்கமே திருப்பிட்ட. ஆகுதான் குதிரைக்கு எப்படி கடிவாளம் இருந்து குதிரையை சரியான திசையில் திருப்புறோமோ, அதே போல் நம்முடைய வாயையும் தேவனுடைய நன்மைகளுக்கு நேராக திருப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை வாய் இருக்குதுங்க, வாய் இருக்குதுன்றது கண்டதை பேசுறதுக்கு வாய் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு இருதயத்தில் வைத்துக்கொண்டு அவைகளை பேசுவதற்கு தான் தேவன் நமக்கு வாயை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், வாய்க்காக நன்றி சொல்லுங்கள் கர்த்தருக்கு. சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல நாக்குக்காக ஸ்தோத்திரம், நல்ல வாய்க்காக ஸ்தோத்திரம். ஆமென். பக்கத்து சொல்லுங்க, கண்டதை பேசுறதுக்கு இல்லைங்க. இல்லைங்க, நல்லதும் நடக்குங்க. என்ன பண்ணுறது? அவருடைய திருவிளையாடலே புரிந்து கொள்ள முடியல. கர்த்தர் சில நேரத்தில் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையான நல்லது பண்ணுறாருங்க, ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமையிலும் வச்சு பண்ணுறாருங்க அப்படின்வாங்க. ஆமாம், அதான் வேலை. பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே சர்ச்சுக்கு வர, அதில் ஒரு நாள் நீ நல்லா இருந்த போதும், நீ டெய்லி சர்ச்சுக்கு வந்தால் டெய்லி நல்லது நடக்கும், நீ டெய்லி வரமாட்டேன், இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு வேற கணக்கெலாம் போட்டு இருக்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தான் துதியுங்க, அந்த நாள் தான் துதிங்கன்னு கிடையாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்க பழகி கொள்ளுங்கள். உங்கள் நாவை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப பழகி கொள்ளுங்கள். இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய சுக்கானை கரெக்டாக திருப்புறங்க, மற்ற நாள் இல்லை, எல்லா நாளுமே நல்ல திசைக்கு நேராக உங்களுடைய நாவை திருப்ப பழகி கொள்ளுங்கள். நன்மைக்கு நேராக உங்கள் நாவை திருப்ப பழகி கொள்ளுங்கள். நாக்கு இருக்குதுன்றதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசி வம்புல மாட்டிக்காதீங்க. சொல்லுங்கள், வம்புல மாட்டிக்காதீங்க.
நிறைய நேரத்தில் நம்ம வம்புல மாட்டிக்கிறோம். ஏன் வம்புல மாட்டிக்கிறோம்? சொல்லுவாங்க, எல்லாம் என் தலை விதிங்க, என்ன பண்ணுறது, நம்ம நாக்கை வச்சு நம்ம கண்டது அப்படி சொல்லுவாங்க. நான் ஒழுங்காக இருந்தால் பரவாயில்ல, கண்டதை பேசிட்டாதான் பிரச்சனை. தேவ பிள்ளைகளே கவனமாக இருங்க. நன்மைக்கு நேராக உங்கள் வாயை திருப்புங்கள். எனக்கு நன்மை பலனாக வரும், நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியுங்கள். எனக்கு ஏசி வேணுமா? காருக்கு தெரியாதா? காருக்கெல்லாம் தெரியாது, கார்லாம் இருக்குது, உனக்கு தெரியணும். புரியுதுங்களா? ஏசி வரக்கூடிய வழிகளை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம தான் என்ன பண்ணோம், அதுக்கு நேரம் திருப்பணுமே ஒழிய, இல்லை காருக்கு தெரியாதா, ரோட்டுக்கு தெரியாதா, அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அதற்கு நேராக திருப்ப வேண்டும். தேவன் தானே பொறுப்பு, தேவன் தான் பொறுப்பு. ஆனால் தேவன் இன்றைக்கு எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் கொடுத்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று கல்வாரி சிலுவையில் முழங்கின கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்போ நாம் அவைகளை தெரிந்து கொண்டு கர்த்தனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து இந்த பூமியிலே விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் நம்ம அதை புரிந்து கொண்டு நாம் அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது. ஆமென். தேவன் நம்ம உருவாக்கும் போது வெறும் பொம்மைகளாக உருவாக்கலை, ரோபோட்டாக கர்த்தர் நம்மளை உருவாக்கலை. நம்ம எல்லாரும் மிஷின் கிடையாது. சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் பொம்மை கிடையாது. நம்ம நினச்சிருக்கோம் பொம்மை, நம்ம நினச்சிருக்கிறோம். சித்தம், சுயாதீனங்கள் இதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்லது எது கெட்டது எது என்பது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சும்மா அப்படி கண் மூடிட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கல. வேதத்தை படிக்கணும். தேவன் சித்தம் சுயாதீனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறதுனால நம் நல்லது எது கெட்டது இது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு நேராக நம்முடைய மனதை திருப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஆமென். புரிஞ்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மனதை திருப்ப வேண்டும். சுவிட்சை வந்து ஹீட் பக்கம் வச்சுக்கிட்டு எனக்கு ஏன் குளிர் வரல சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தான் என்ன பண்ணுவோம், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், இதுக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று திருப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? ஆகுதான் உங்கள் வாழ்விலே உங்கள் மனதை பூமியிலே நன்மைக்கு நேராக திருப்ப போகிறீர்களா, பூமியிலே உங்கள் மனதை தீமைக்கு நேராக திருப்ப போகிறீர்களா என்பது உங்களை பொறுத்து தான் இருக்கிறது. ஆமென். எதற்கு நேராக உங்கள் வாழ்வை திருப்புகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமர்ந்திருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம சொல்கிறோம் படிங்கன்னு சொல்கிறோம், பைபிளை படிங்கன்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? நீங்கள் இதை படித்தாதான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் புரிந்து கொண்டால்தான் அதற்கு நேராக உங்கள் வாழ்வை நீங்கள் திருப்ப முடியும். தாவீது நன்மைகளுக்கு நேராக தன்னுடைய மனதை திருப்பினபடினால்தான் தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 23:6 நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். தமிழில் ஒரு வார்த்தை விடப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை விடப்பட்டிருக்குதுன்னா, நன்மையும் கிருபையும் நிச்சயமாக என்னை தொடரும். 23:6 போயிட்டு வாங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நிச்சயமாக என்னை தொடரும். சிம்பிளா என்னை தொடரும் போட்டுட்டாங்க. ஷூர்லி, நிச்சயமாகவே என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே என்னை தொடரும். பார்க்க சொல்லுங்க, நிச்சயமா உங்களை தொடருங்க. ஆமென். இல்லைங்க அது என்னன்னு தெரியலங்க, கனவு கெட்டதா, கனவு ஒருவேளை கெட்டது தொடர்ந்துச்சா என்ன பண்ணுறது? அப்படி போடலையே, பைபிளில் போடலையே கெட்ட கனவு கண்டா கெட்டதுன்னு வரும்னு. கெட்ட கனவு வந்தால் கூட நீங்கள் சொல்லணும் நன்மையும் கிருபை மட்டும்தான் என்னை தொடரும். இல்லைங்க நைட்டு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன்னா பிசாசு அப்படியே தீட்டு வந்தாங்க, இன்னும் குத்துனாங்க, ஒருவேளை இப்படி வந்துடுமோ? என்னதான் கனவு மோசமாக வந்தாலும் எனக்கு நன்மையும் கிருபை மட்டும்தான் என்னை தொடரும். சொல்லுங்க, மட்டும்தான் என்னை தொடரும்.
ஆமென். ஒன்லி கிருபையும் நன்மையும், நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை தொடர்ந்து வரும். ஆமென். அதுதான் உங்கள் மனதை பரலோக எண்ணங்களால் நிரப்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கொண்டு வந்திருக்கிறது, அவர் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அவர்தான் இதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, எபேசியர் 2:7 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். சொல்லுங்க, இன்றைக்கு நான் இயேசுவோடு இருக்கிறேன். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்க வேற எங்கேயோ இல்லை, உன்னதங்களில் அவரோடு வலது பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் தேவனுடைய வலது பக்கத்திலும் கிடையாது. இன்று யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நடந்த விஷயம், என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இல்லைங்க நானும் ஒரு நாள் போவேன், இல்லைங்க நீங்கள் போவேன்னு கிடையாதுங்க, ஆல்ரெடி நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க. சொல்லுங்கள், நாங்கள் ஏற்கனவே அங்கே தாங்க இருக்கிறோம். அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, நம்முடைய குடியிருப்போ ரெட்டிப்பட்டியில் இருக்குதுன்னு போட்டிருக்குதா? நம்முடைய குடியிருப்போ ஆட்டையாம்பட்டியில் இருக்குதுன்னு போட்டிருக்குதா? நம்முடைய குடியிருப்போ இளம்பிலையில் இருக்குன்னு போட்டிருக்குதா? உங்கள் குடியிருப்பு எங்கே இருக்குங்க? நம்முடைய குடியிருப்போ. ஆமென். நம்முடைய மனதை எங்கே கொண்டு போய் செலுத்த வைக்கிறார்? அதுதான் நம்ம வச்சுட்டு கண்ணா பின்னான்னு பேசிடக்கூடாது. என்னுடைய ஸ்தானம் எங்கே? அவருடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதுதான் வேதத்தில் பார்க்குறோம். 1 பேதுரு 3:22 படிக்கின்றோம். 1 பேதுரு 3:22 படிங்க. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்க போய் எங்க உட்கார்ந்திருக்கிறாரா? தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். பரலோகத்துக்கு போய் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நம்மையும் கொண்டு போய் அவருக்குள்ளே வைத்து நம்மளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் உட்கார வச்சிருக்கிறார். வந்து பார்க்க நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம், மறந்து விடக்கூடாது. நம்முடைய ஸ்தானம் பரலோகம். ஆகுதான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நன்மை பலனாக வரும். ஆகுதான் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் என்ன சித்தம் செய்யப்படுதோ அதுதான் பூமியிலேயும் செய்யப்படுகின்றது. அப்போ பரலோகத்தில் என்னை குறித்து நல்ல சித்தங்கள், நன்மையான சித்தங்கள், நல்லது நடக்கும் என்று தேவன் சித்தத்தை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்ன சித்தம்? பரலோகத்தில் நல்லது நடக்குது, அதே போல் பூமியிலேயும் எனக்கு நல்லது நடப்பதாக. ஆமென். புரிஞ்சுங்களா? தேவனுடைய வலது பார்சத்தில் எப்படி இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரோ நம்மையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு போய் வைத்து நம்மையும் தேவன் அங்கு உட்கார வைத்திருக்கிறார். ஆகுதான் விசுவாசிக்கும் போது நமக்கு நன்மை பலனாக வரும். தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். இது வந்து கடந்த காலத்தில் நடப்பது போலவே எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய லைஃப் வந்து எதிர்காலத்தில் கொண்டு போய் வைப்பார்னு சொல்லலை, நடந்து முடிந்தது போலவே வச்சிருக்கிறார். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? உட்கார வைக்க போகிறார் என்று எழுதல. ஒரு நாள் விசுவாசியே கவலைப்படாத, ஒரு நாள் தேவனாய கர்த்தர் அவருடைய வலது பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பாரு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லலை. கரெக்டாக தெளிவாக எழுதியிருக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் பிதாவுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்துவுக்குள் நான் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஆகதான் பவுல் இதை அறிந்து கொண்டு தான் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்கிறாரு, என்னுடைய குடியிருப்பு அங்கே இருக்குதுயா. சரீர பிரகாரமாக நான் எங்கே இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக என் குடியிருப்பே பரலோகத்தில் இருக்கின்றது என்பதை பற்றி எழுதுகின்றார். ஆமென். புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தை விட்டு கடந்து போன நீதிமான்களுக்கு அவர் எழுதிட்டு இருக்கல, இவ்வுலகத்தில் வாழ்கிற நீதிமான்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். நீதிமான்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கின்றது. நான் சொல்கிறேன், நம்ம பூலோகவாசியும் இல்லை, நம்ம பரலோகவாசிகள். ஆமென். புரிஞ்சுக்குங்க, பரலோகவாசிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பூலோகத்தில் நடக்கின்ற
தீமை எல்லாவற்றிற்கும் தேவன் காரணர் அல்ல, தேவன் நன்மைக்கு காரணராக தேவன் இருக்கின்றார். ஆக பைபிளில் போடப்பட்டிருக்கு, சொந்த குமாரன்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகள் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எவ்வளோ ஒரு இதை சொல்கிறாரு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், ஏன்பா அவரோடும் உனக்கு மற்ற நன்மைகள்லாம் கொடுக்காம விட்டுருவாரா என்ற கேள்வி. நன்மைகளை அருளாதிருப்பது எப்படி? ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய அநீதியெல்லாம் இயேசு மீது சுமத்தி இயேசுவில் மனிதனை தண்டித்து அதன் மூலமாக தேவன் நம்மை நீதிமானாக்கி நம்மை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நம்ம சரீர பிரகாரமாக இங்கே இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனோடு இருக்கிறோம். பரலோகத்தினுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் சொல்கிறாரு, பவுல் மூலமாக சொல்கிறாரு, சொந்த குமாரனை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காமல் இருந்துருவாரா? சுகத்தை கொடுக்காமல் இருந்துருவாரா? உனக்கு பணத்தை கொடுக்காமல் இருந்துருவாரா? உனக்கு உயர்வை கொடுக்காமல் இருந்துருவாரா? சொல்கிறார், நிச்சயம் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நல்லா கவனம். அந்த நன்மை என்ற இடத்துல உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? எவ்வளவு நன்மை, நன்மை என்று சொன்ன விஷயத்தில் எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாரோ அத்தனையும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். சொல்லணும், எனக்கு நான் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவைகளை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். எழுந்திருப்போம். இந்த நன்மைகளெல்லாம் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார், வாழ்கிறார். என் உள்ளே உங்கள் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு எங்கே இருக்கிறார்? என் உள்ளத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, என் இருதயத்தில் இருக்கிறார், என் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரே நோக்கம், எதுக்காக? நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை அவரோடு கிட்ட சேர்த்திருக்கிறது. இரக்கத்தை பெறவும் கிருபை அடையவும் இன்றைக்கு எபிரேய ஆக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமாக வாங்க, பயந்துட்டு வராதிங்க. ஆண்டவரே எனக்கெல்லாம் இடம் இருக்குதா, ப்ளீஸ், கெஞ்ச வேண்டாம், தைரியமாக வாங்க. அங்கே தேவ சமுதிரம் போய் அழுதுட்டு இருக்க வேண்டாம், ஒப்பாரி வச்சுட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவரே எப்படியாவது அப்படின்னா தைரியமாக வாங்க. இரக்கத்தை பெறவும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று போடப்பட்டிருக்கிறது. எல்லா தீமைகளையும் நிராகரியுங்கள், பரலோக நன்மைகளுக்கு நேராக நம்முடைய மனதை திருப்புங்கள், நன்மைகளுக்கு வரவேற்பு கொடுங்கள். ஆமென். பாருங்கள், எப்படி நான் ஒன்று இருக்குது. ஆண்டனா பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரம் திருப்பினாதான் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதே போல் நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப பழகி கொள்ள வேண்டும். சில சிக்னல் வரமாட்டேன், ஏன்? தேவனுடைய வார்த்தை இல்லையே. நான் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குதோ அந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் உங்களை பக்கத்தில் கேளுங்க, வார்த்தை நிறையா இருக்குதா? எந்த அளவுக்கு வார்த்தை இருக்குதோ அந்த அளவுக்கு சிக்னல் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. வந்து வார்த்தை இருக்கிறவரை நேராக போயிட்டே இருப்பீங்க. வார்த்தை இல்லைன்னா தான் தடுமாற ஆரம்பிக்கும். ஜபத்தில் தடுமாற்றம் வரும், வாழ்வில் தடுமாற்றம் வரும். ஏன் எல்லா இடத்துலையும் ஏன் தடுமாற்றம்னா வார்த்தை இல்லை. வார்த்தை மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தடுமாற மாட்டீர்கள். அவதான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். ஆமென். மேலானவைகளை நாடுங்கள். பரலோகத்தில் தேவன் நமக்காக என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் பாருங்க, மனதில் கொண்டு போய்வைகளெல்லாம் நிறுத்துங்கள். என்று சொன்னால் நாம் பரலோகவாசிகள். இந்த பூமியிலே பாவம், சாபம், தோல்வி, வியாதி, தரித்திரம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை கொண்டு உங்கள் மனதில் கொண்டு போய் பதிய வைக்காதீர்கள். தேவன் நமக்காக ஏற்படுத்தின நன்மைகளால் மனதை நிரப்புங்கள். புரிஞ்சுங்களா? நம்முடைய மனம் தாழ்வு நோக்கி போகக்கூடாது, நம்முடைய மனம் உயர்வை நோக்கி போக வேண்டும். தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நோக்கி நம்முடைய மனம் செல்ல வேண்டும். அவதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார்ல,
உன் கண் தெளிவாயிருந்தால் உன் வாழ்க்கை முழுவதுமே வெளிச்சமாக இருக்கும். கண்ணு தெளிவாக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் மனதை தேவனுடைய வசனத்தில் கொண்டு போய் வையுங்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் வையுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆமாம். நான் கேட்குறேன், எவ்வளோ வசனம் இருக்குது உங்களுடைய மனதில்? எவ்வளோ வசனம் இருக்குதுங்க? உங்கள் மனதிலே எவ்வளோ வசனம் இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் எவ்வளோ வசனம் இருக்கிறது என்பதை சொல்ல முடியும். உங்கள் மனதிலேருந்து கண்ணை மூடிட்டு உணர்ந்து மனப்பாடமாக ஒப்பிச்சுட்டு போயிடலாம். நான் சொல்ல உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளோ வசனம் உங்கள் மனதில் இருக்குது என்பதை சற்று சீர்தூக்கி பாருங்கள். எவ்வளோ வார்த்தைகள் உங்கள் மனதில் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு வாழ்வு இருக்குது, அந்தளவுக்கு சுபிட்சம் உண்டாக ஆரம்பிக்கும், அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய மனதில் வார்த்தை இல்லைன்னா வெளிச்சமே இருக்காது. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உங்கள் மனதில் இருக்கிறது. உங்களை பார்த்து கேட்கின்றேன், இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உங்கள் மனதில் இருக்கிறது? உங்கள் மனதில் இருக்கிறது. நான் சொல்கிறேன், எவ்வளவு தேவனுடைய வார்த்தை இருக்குதோ அந்த அளவுக்கு வெளிச்சம் பெறுவீர்கள். சில பேருக்கெல்லாம் கொஞ்சோண்டு தான் இருக்குது, சில பேருக்கு 2-3 மாதம் தான், சில பேர் 2-3 மாதம் தான் பிடிச்சிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டல் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, தேவனுடைய வசனத்தால் உங்கள் மனதை நிரப்புங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வெளிச்சமாக இருக்கும். ஆமாம். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், விசுவாசிங்க, நல்ல வீட்டில் குடியிருந்தால் தப்பாக எடுத்துக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் அது தப்பாக எடுத்துக்கிறாங்க, நல்ல காரில் போனால் அதை தப்பாக எடுத்துக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார், நீ நல்லா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நன்மைகளை அனுபவியுங்கள், நல்ல வாழ்வை இந்த பூமியில் வாழுங்கள் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோட பேசினபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீதிமானாக்கினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, பாவத்தின் நிமித்தமாக மனிதன் நீதியை இழந்ததினால் உம்மை விட்டு தூர போனானே, ஆனால் நீர் எங்களுக்காக நீதியை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தீரே, மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தீரே, மனிதனாக எங்கள் பாவத்தை சுமந்தீரே, மனிதனாகி எங்கள் பாவத்தை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே. இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீரே. உம்மை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் நீதிமானாக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நீதிமான்களாக இருப்பதை குறித்து மகிழ்கிறோம். எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், எங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்கள் நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்களை பார்த்து நாங்களே சொல்கிறோம், எங்களுக்கு நல்லது உண்டாகும், நன்மை நடக்கும். நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம் தகப்பனே, எங்கள் அப்பாவே உமக்கு நன்றி, எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி. எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் நீர் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் நன்மை ஏராளம் உண்டாவதாக, ஏராளம் நடப்பதாக, நன்மை பலனாக வருவதாக தகப்பனே. உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் நான் அவர்கள் மீது வர பண்ணுவேன் என்று சொன்னீரே. தேவனே, என்னென்ன நன்மைகளும் எங்களை குறித்து சொல்லியிருக்கிறோம், அத்தனை நன்மைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் வரட்டும், பலிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலை காணட்டும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்வாழ்வையும் காணட்டும். கர்த்தாவே, இந்த பூமியில் வாழ்ந்திருக்கட்டும், சிகித்திருக்கட்டும், நல்ல நாட்களை பார்க்கட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.